3/8/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் சனிக்கிழமை நாள் மட்டும் ஒரு ஃபாலோவிங் நம்பர் பார்ப்போம். சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் டெய்லியும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்குமே சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க் பண்ணுறோம் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமனாக இந்த 478 பார்த்தோம்னா வச்சிங்களேன், இந்த சி போர்டு நம்பர் 487 478ன்னு வைக்கக்குள்ள இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற நாள், அதாவது செவ்வாய்க்கிழமையில் இருக்கிற நம்பர் எடுத்து ரிசல்ட்டாக கொடுக்கல சி போர்டு. திங்கக்கிழமையில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 212. இந்த பம்பர் ரிசல்ட்டை விட்டுட்டா 212. ஸோ இதுக்கு நேர் எடுக்கணும். அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி இந்த சி போர்டு நம்பர் இங்கே வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அதுக்கு அடுத்தது இதுக்கு நேர் எடுக்கணும். பார்த்தீங்களா, இதுக்கு நேர் எடுக்கணும். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா மறுபடியும் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி இதை அப்படியே பாக்ஸில் அங்கே கொண்டு வந்திருப்போம். அடுத்த நாள் 253. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 325ன்னு இருக்குது. அதை அப்படியே இங்கே பாக்ஸில் கொண்டு வந்திருப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், 487 478 பாக்ஸு, 212 ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வந்திருப்பான். இப்போ இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி, அப்போ இந்த 212க்கு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றிருக்கோம். அப்போ அதே மாதிரி இதுக்கு அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றினீங்கன்னா 244ன்னு இருக்குது. அப்போ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த 4 2 பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றினாலும் சரி, இதுக்கு நேர் எடுத்தாலும் சரி, நம்மளுக்கு 2 4 பேஸ் பண்ணி ரிசல்ட் வருது. ஓகேங்களா, அடுத்தது வரணும், இன்றைக்கி வரணும். இந்த கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா 244 442ன்னு வரணும். அதே மாதிரி இந்த நம்பர் பாருங்கள். இப்போ இந்த பிசியில் இருக்கிற நம்பரு ஏபியில் வச்சு அப்படியே டபுள், பிசியில் இருக்கிற நம்பரை ஏபியில் வச்சு டபுள் வைக்கக்குள்ள இங்கே ஏபியில் இருக்கிற நம்பரு ஏபியில் வச்சு அப்படியே டபுள், அதாவது பிசியில் இருக்கிற நம்பரை எடுத்து இந்த 2 நம்பரையே ரிசல்ட்டாக கொடுக்கல, இந்த ஏபியில் உள்ள நம்பர் 2 நம்பரையே எடுத்து ரிசல்ட்டாகவே அடுத்த நாள் வந்திருக்கு. இப்போ இதே கான்செப்ட் தான் ஏபி இல்லைனா பிசி, இது எடுத்து பிசி நம்பர் இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த பிசி நம்பரை எடுத்து ரிசல்ட்டாகவே கொடுக்கணும். அப்படின்னா 444ங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனிக்கிழமை அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை வர வேண்டிய நம்பர் ஒரு நாள் முன்ன பண்ண வந்தால் அந்த கிழமை மாறிடும். அப்படி பார்க்கல இந்த ஏபி நம்பரோ பிசி நம்பரோ எடுத்து பிசியில் வைக்கக்குள்ள இந்த பிசி நம்பரை எடுத்து ரிசல்ட்டாகவே கொடுக்கணும். அப்போ 444 வரணும். அப்போ இந்த கணக்குப்படி பார்த்திங்கனாலும் ஸோ இந்த 212ம் அடுத்த நாள் வந்திருக்கு. அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி அந்த 487 பாக்ஸில் கொடுக்கக்குள்ள ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி இந்த பக்கத்து நம்பர் எடுக்கணும். ஆக்சுவலாக இந்த 321 தான் எடுக்கணும். ஆனால் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி 212 இந்த அன்னைக்கு வந்திருக்கு. இப்போ அதே கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு நேர் எடுக்கணும். பார்த்தீங்களா, இதுக்கு நேர் எடுக்கணும். ஆனால் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றினா இந்த 325 அதுக்கு அடுத்த நாள் பாக்ஸில் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ அதே கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றினா இந்த நம்பர் தான் எடுக்கணும். அப்போ 244 வரணுங்களா. ஸோ அப்படி பார்க்கல இந்த கணக்குலேயே நம்மளுக்கு 44 வருது. இந்த ஏபி நம்பர் பிசி கொண்டு வரல, இந்த பிசி நம்பரு ஏபியோ பிசியோ வரணும். அப்போ மெயினாக பிசிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் பிசிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 80ன்னு இருக்கும். கரெக்டாக 8 நாள் கேப் விட்டு 30ன்னு வச்சுருப்போம். ஒரு நம்பர் பவர் வச்சு 30ன்னு வச்சுருப்போம். அதுக்கு கீழே 35. ஸோ 80 30 35 இந்த 30 35 வைக்கோல தான் நம்மளுக்கு அந்த ஒரு நாள் முன்ன பின்ன மாறுது. 2 4 6 8 நாள் கேப் நண்பா. இதுக்கு 8 நாள் கேப்புங்களா.
அப்போ அதுக்கு அடுத்தது 2 4 6 8 கரெக்டாக 8வது நாளே வச்சுருப்போம். 2 4 6 8 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த 30க்கு 35 வைக்கக்குள்ள தான் கரெக்டாக அந்த 8வது நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பான் அந்த 35. புரியுதுங்களா? ஒரு நம்பரு 80க்கு 30, இந்த 30க்கு 35 வைக்கல கரெக்டாக அந்த 35 எடுத்துகிட்டு வந்து ரிசல்ட்டாகவே கொடுத்துருப்போம் 535ன்னு. ஏன்னா அந்த 30ம் 35 ரெண்டும் சேம் நம்பர் தான். அப்போ 2 35யும் சேர்த்தனா நம்மளுக்கு 535 தான் வரணும். கரெக்டாக இந்த நம்பரை கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி தான் ஏன் சனிக்கிழமை மட்டும் ஃபாலோவிங் நம்பராக சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா 99 49 மறுபடியும் 99. அப்போ 99 49 99 இங்கே ஏசிலையுமே 99 இருக்கும். ஸோ அந்த கணக்குப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது பிசிக்கு 44 ஃபுல் பவர் வச்சா 44. ஏன்னா 99 தான் வரணும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 8 நாள் கேப் இருக்கும், 9 நாள் கேப் இருக்கும். அப்போ 2 2 4 6 அப்போ இன்னையிலேருந்து, ஏன்னா ஒரு வாரம் முன்னே வைக்கலாம். ஏன்னா இந்த வாரம் வரதுனால கணக்கு வரதுனால, ஏன்னா இந்த 84க்கு 84 வரக்குள்ள இந்த 53 வருது பார்த்தீங்களா? அதனால அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து 2 நம்பர் இங்கே வந்திருக்கும். அப்போ இந்த 2 நம்பரு இன்றைக்கி வரணும் கணக்கு. அப்போ 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த நம்பர் வைக்கலாம். வார கணக்குங்கிறதுனால சொல்கிறேன் நான். அப்போ சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் பிசி 44க்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. 44 99 வரணும். அப்போ 44 வந்தால் 444 244. இதுதான் என்னோடய கணிப்புக்கு வருது சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும். அப்போ இன்றைக்கான நம்பர் பார்த்துருவோம். இன்றைக்கி இன்னொரு சான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு 3 நண்பா. இதுக்கு முன்னாடி 3 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 043 இருக்கும், 3 4 0. ஓகேங்களா? அதே கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் 032 இப்போ 2 3 0 வரணும். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பரில் பாருங்கள் 730ன்னு இருக்கும். இதை வந்து 037 730ன்னு காமிச்சிருப்போம். அதுக்கு மேலே 230 2 3 0. அப்போ இன்றைக்கி வந்து சி போர்டுக்கு 0க்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பாருங்கள் 253 வந்துருக்குங்களா? இந்த 253ங்கிற நம்பர் உள் நம்பரில் ஸ்ட்ரெயிட் நம்பராக இருக்கும். இது பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 253 253. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு வெளி நம்பரு 100 கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா 100ன்னு இருக்குது நண்பா. அந்த 100ங்கிற நம்பர் இன்றைக்கி வரணும். ஏதோ ஒரு நம்பர் பவர் வைக்கலாம், ஏ போர்டுக்கு பவர் வைக்கலாம், இல்லை பி போர்டுக்கு பவர் வைக்கலாம். ஆனால் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 00க்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள் நம்பரில் 2க்கு 7 வச்சு அப்படியே டபுள் வச்சுருப்பான். அதே மாதிரி 5க்கு 0ன்னு வச்சு அப்படியே டபுள் வைக்கணும். அப்போ சி போர்டும் 0 வருது நம்மளுக்கு, பி போர்டும் 0 வரணும். அப்படிங்கிற பிசியில் 00 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு அடுத்த நாள் ஏசி 88 நண்பா. ஸோ அதுக்கு 3க்கு கீழே 7 இருக்குங்களா? 7க்கு பவரு 22, 3க்கு பவரு ஏசி 88, 7க்கு பவரு ஏசி 22. அப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்கும். இது அடுத்த நாள் 55 வரணும் அதே மாதிரி பவரில். ஆனால் ஒரு நாள் தள்ளி 55ங்களா? அந்த 0வை காமனாக எடுத்துக்கிட்டால் ஏசி 55. இந்த ஏசி 55 இருக்கிற இடையில உள்ள நம்பர் 3 வந்து ஒரு நாள் தள்ளி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும். 88 33 வரணும், 33ங்களா? இந்த 33 இடையில உள்ள நம்பர் 5. அதே மாதிரி ஒரு நாள் தள்ளி
5 அல்லது 0 ஏசியில் வந்து 55 00 வரணும். கரெக்டாக 00 வச்சுருப்போம். இதே நம்பரு இடையில பார்த்திங்கன்னா 6 இருக்கும். இந்த 6 தான் ஒரு நாள் தள்ளி 6611 வரணும். இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. இதே கணக்குப்படி பார்த்திங்கன்னா 2 ஒரு நாள் தள்ளி அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுருப்பான். அப்போ 2 பி போர்டில் இருக்கிறத பவரில் கொண்டு வந்தாலும் சரி, அல்லது 7க்கு ஏசியில் வந்து பவரில் 7க்கு 2 பவர் 22க்குள்ளே இந்த இடையில உள்ள நம்பர் அடுத்த நாள் வரணும், இல்லைனா ஒரு நாள் தள்ளி வரணும். ஏன்னா மேலே ஒரு 2 இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாள் தள்ளி தான் 2 எடுத்து வைக்கல. இந்த 2க்கு இடையில உள்ள நம்பர் ஒரு நாள் தள்ளி 1166 இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. நண்பா ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் 85 58 44, ஏசியில் 11 66 44, பிசியில் 00 44 80. இது வந்து ஏபிசி இன்றைக்கான சான்ஸு. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 181 686 100 244 இன்றைக்கான நம்பர். ஃபாலோவிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து 444 244, பிசிக்கு 44 வரலாம். ஸோ அதை ஃபாலோவிங்கில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும். அடுத்து ஒரு நல்ல கெஸ்ஸிங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.